வணக்கம். ஆடி மாதத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். ஆன்மீகம் சார்ந்த தகவலுக்கு மறக்காம தெய்வ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 17 ஆடி மாதத்துடைய முதல் நாள் தேய்பிறை அஷ்டமியில ஆரம்பிக்குது. ஆடி மாதம்னாலே அம்மன் கோவில் திருவிழா இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு வரும்ன்ற மாதிரி எல்லா பூஜைகளும் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். ஆடி மாதத்தில் வர செவ்வாய், வெள்ளி, வியாழன் இந்த 3 நாட்களில் பெண்கள் விரதம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் காரிய தடைகளும் விலகும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் வெள்ளி ஜூலை 18 ஆடி 2ஆம் தேதி. ஜூலை 20 ஆடி கிருத்திகையா இல்லை ஆகஸ்ட் 16 ஆடி கிருத்திகை? இது பலருக்குமே உள்ள சந்தேகம். ஆனால் சரியான தேதி ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி தினத்தன்று, அதாவது ஆகஸ்ட் 16 ஆடி 31. இந்த முறை கோகுலாஷ்டமியும் கிருத்திகையும் சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்கு. ஜூலை 28 ஆடி 12 ஆடி பூரம் நாக சதுர்த்தி. இந்த நாளோட சிறப்பு ஆதிசக்தி அவங்களோட சக்தியை திரட்டின நாள். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாள். ஜூலை 29 கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. ஆடிப்பெருக்கு ஆடி 18 தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். இந்த நாளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனால இதை ஆடிப்பெருக்குன்னு அழைக்கிறாங்க. இந்த நாள் தமிழர்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஆற்றில் தண்ணி வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் வளம் பெருகும். இந்த நாளில் மட்டும்தான் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது தாலி பெருக்கி போடுறது, விழாக்கள் கொண்டாடுறது, நீராடுறது, இது எல்லாமே செய்வாங்க. வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 ஆடி 23. இது சிறப்பு வாய்ந்த 3வது வெள்ளி. வரலட்சுமி விரதம்ன்றது செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமியை வழிபடுற நாள். இந்த நாளில் சுமங்கலிகள் மஞ்சள் குங்குமம் தானம் செய்கிறப்ப அவங்க கணவருடைய ஆயுள் நீண்டதாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த விரதம் இருக்கிறதுனால செல்வ செழிப்போடவும் வாழ்வாங்க. ஆவணி அவிட்டம். இந்த நாளில் மகாவிஷ்ணு அயக்ரீவரா அவதாரம் எடுத்த நாள். இந்த நாளில் பிராமணர்கள் பூணல் மாற்றுவாங்க. கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் 16 ஆடி 31. இதுதான் ஆடி மாதத்தின் கடைசி நாள். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற நேரம் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. குழந்தை வரம் வேண்டி காத்துட்ருக்கவங்க இந்த பூஜையை எடுத்து செய்யலாம். இப்படி செய்யறதுனால கிருஷ்ணரே வந்து பிறப்பாருன்றது நம்பிக்கை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இதை ஷேர் செய்யுங்க. உங்கள் அன்பை தெரிவிக்கிற விதமாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நன்றி.